ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல செய்ய வேண்டியது நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அந்த டிமேட் அக்கௌண்ட் யார்கிட்ட ஓபன் பண்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான முடிவா இருக்கும். இந்தியாவிலே இருக்கக்கூடிய டாப் 2 டிஸ்கவுண்ட் புரோக்கருடைய ஏ டு Z எல்லாமே இந்த வீடியோல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். அந்த டாப் 2 டிஸ்கவுண்ட் புரோக்கர் யாரு அப்படின்னா ஒன்னு ஜெரோதா, இன்னொன்னு ஏஞ்சல் ஒன். வாங்க இந்த ரெண்டு ஸ்டாக் புரோக்கரை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த கம்பேரிசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கலாம் எந்த ஸ்டாக் புரோக்கருக்கு உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு. இந்த கம்பேரிசனை நம்ம புரோக்கரேஜ் சார்ஜஸ்ல இருந்து தொடங்கலாம். இதுல நம்ம பார்க்க போறது இன்ட்ராடே, டெலிவரி அண்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். இதோட புரோக்கரேஜ் சார்ஜஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஜெரோதால டெலிவரிக்கு எந்த விதமான புரோக்கரேஜ் சார்ஜஸ்மே கிடையாது. டெலிவரி ட்ரேட் நீங்க அதிகமா பண்ணுவீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஏஞ்சல் ஒன்ல ஒரு பிளான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு எந்த விதமான புரோக்கரேஜ் சார்ஜஸும் கிடையாது. ஆஃப்டர் 30 டேஸ்க்கு அப்புறமா ஏஞ்சல் ஒன்ல 0.1% ஆர் ₹20 விச் எவர் இஸ் லோயர் அப்படிங்கிற புரோக்கரேஜ் சார்ஜஸ் ஆகுது. இந்த கம்பேரிசன்ல நீங்க டெலிவரி ட்ரேட் அதிகமா பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா ஜீரோதா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ராடே புரோக்கரேஜ் சார்ஜஸ் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதுல ஜெரோதா 0.03% ஆர் ₹20 விச் எவர் இஸ் லோயர் அப்படிங்கிற சார்ஜஸ் பண்றாங்க. இதே ஏஞ்சல் ஒன்ல ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு ஃப்ரீ, அதுக்கப்புறமா 0.03% ஆர் ₹20 விச் எவர் இஸ் லோயர் அப்படிங்கிற புரோக்கரேஜ் சார்ஜஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல ஜெரோதால பெர் ஆர்டருக்கு ₹20 சார்ஜ் பண்றாங்க. இதே ஏஞ்சல் ஒன்ல சேம் எப்பயும் போலுமே ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு ஃப்ரீ, அதுக்கப்புறமா பெர் ஆர்டருக்கு ₹20 சார்ஜ் பண்றாங்க. ஏஞ்சல் ஒன்ல அப்பப்போ புரோக்கரேஜ் பிளான்ஸை மாத்துறாங்க. நீங்க வெப்சைட்ல ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் பார்க்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் 2 பேர்கிட்டயுமே ஃப்ரீ தான். உங்களுக்கு யாரு விருப்பமா இருக்கோ அவங்க கிட்ட நீங்க உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஏஎம்சி சார்ஜஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஜெரோதால பெர் இயருக்கு 300 + GST சார்ஜ் பண்றாங்க. இதே ஏஞ்சல் ஒன்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு ஃப்ரீ, அதுக்கப்புறமா குவார்டர்லிக்கு 60 + GST சார்ஜ் பண்றாங்க. 2 பேர்கிட்டயுமே ஏஎம்சியே இல்லாத ஒரு டிமேட் அக்கௌண்ட் உங்களால ஓபன் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் BSDA, பேசிக் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தின ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அது ஐ பட்டன்ல இருக்கு, அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டிபி சார்ஜஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஜெரோதால 13 + GST சார்ஜ் பண்றாங்க. இதே ஏஞ்சல் ஒன்ல 20 + GST சார்ஜ் பண்றாங்க. நீங்க எங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் 99 ரூபாய் மட்டும் பே பண்ணி அதோட 3 லெவல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸ் எங்க கிட்ட நீங்க கத்துக்கலாம். அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கீழே வச்சிருக்கேன், பார்த்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறது ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸ். அப்படின்னா என்னன்னா நீங்க எடுத்த பொசிஷனை புரோக்கரே ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ஆஃப் பண்றது தான் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப்னு சொல்லுவாங்க. அதுக்காகிற சார்ஜஸ் தான் ஜெரோதால 50 + GST ஆகுது. இதே ஏஞ்சல் ஒன்ல 20 + GST ஆகுது. ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் டைமிங்கா ஜெரோதால 3:20 PM வச்சிருக்காங்க. இதே ஏஞ்சல் ஒன்ல கேஷ் செக்மெண்ட்க்கு 3:15 PM வச்சிருக்காங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு 3:20 PM வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களுடைய ட்ரேடிங் டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஜெரோதாவுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மா கைட் மொபைல் ஆப்பும் இருக்கு அண்ட் கைட் வெப் வெர்ஷனும் இருக்கு. ஏஞ்சல் ஒன்லயும் சேம் அவங்களுக்கு மொபைல் ஆப்பும் இருக்கு அண்ட் அவங்களுக்கு வெப் வெர்ஷனும் இருக்கு. ஜெரோதால என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க டிஸ்பிளேல பார்க்கலாம். சேம் அதே மாதிரி ஏஞ்சல் ஒன்லயும் என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க டிஸ்பிளேல பார்க்கலாம். ஜெரோதால ஸ்ட்ரீக், சென்சிபிள், ஸ்மால் கேஸ், டிச்சோரி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அடிஷனலா அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஏஞ்சல் ஒன்ல என்னென்ன அடிஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க டிஸ்பிளேல பார்க்கலாம். ரெண்டு ஸ்டாக் புரோக்கர்ஸ்மே என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 2 பேர்கிட்ட இருந்துமே மியூச்சுவல் ஃபண்ட், பாண்ட்ஸ், SGB, ETF, IPO இந்த எல்லா சர்வீசஸுமே கிடைக்கும். நெக்ஸ்ட் SIP, இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டாக்ஸை SIP மெத்தட்லயும் பண்ணலாம். இந்த 2 புரோக்கருமே அந்த ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க. அடுத்து MTF, 2 ஸ்டாக் புரோக்கர் கிட்டயுமே MTF ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஜெரோதால MTFக்கு இன்ட்ரெஸ்டா 14.6% per annumக்கு சார்ஜ் பண்றாங்க. இதுவே பர் டேக்கா 0.04% வந்து ஆகுது. இதே ஏஞ்சல் ஒன்ல MTFக்கு இன்ட்ரெஸ்டா 14.99% per annumக்கு ஆகுது. இதுவே பர் டேக்கு 0.041% ஆகுது. அட்வைசரி அண்ட் டிப்ஸ் சர்வீஸ்ல ஏஞ்சல் ஒன்ல இருந்து அந்த சர்வீஸ் கிடைக்கும். இதே ஜெரோதால அந்த மாதிரி எந்த சர்வீசஸும் கிடைக்காது. நியூஸ் சர்வீசஸ்ல 2 பேர்கிட்ட இருந்துமே நியூஸ் பேஸ்டு சர்வீசஸ் வந்து கிடைக்கும். 2 பேர்கிட்ட இருந்துமே இமெயில் சப்போர்ட், கால் சப்போர்ட் இது ரெண்டுமே கிடைக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமா இவங்களுடைய ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் என்ன அப்படிங்கறது சொல்றேன். அண்ட் அவங்களோட கம்ப்ளைண்ட் ஆஃப் ரேஷியோ எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். ஜெரோதாக்கு இப்ப இருக்க கரண்ட் பினான்சியல் இயர்ல எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா 79,57,128 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இதுவே கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 1021 இருக்கு. இதே கம்ப்ளைண்ட்ஸ் ரேஷியோ வந்து 0.01% இருக்கு. அடுத்து ஏஞ்சல் ஒன் ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் வந்து 76,49,188 பேர் இருக்காங்க. அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 1888 இருக்கு. அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் ரேஷியோ வந்து 0.03% இருக்கு.
இவங்க 2 பேத்தோட கம்ப்ளீட் கம்பேரிசனை நம்ம இப்ப பார்த்துட்டோம். நீங்களும் ஒரு டைம் அவங்களோட வெப்சைட்ல brokerage calculatorல போட்டு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யாரு பெஸ்ட்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்க எங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்ட நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் ரூ. 99 மட்டும் பே பண்ணி அதோட 3 லெவல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸ எங்ககிட்ட நீங்க கத்துக்கலாம். அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கீழ வச்சிருக்கேன். பார்த்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.